நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே தாறுமாறாக ஓடிய கண்டெய்னர் லாரியிலிருந்து காரில் கட்டுக்கட்டாக பணம் கிடைத்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் வாகனங்கள் மீது மோதிய கண்டெய்னர் லாரியை போலீசாரும் துரத்திச் சென்று நிறுத்த முயன்றபோது அவர்கள் மீதும் மோத முயற்சித்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதை பற்றின விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன். அடுத்ததாக இணைப்பில் சரவணன் இணைந்திருக்கிறார். சரவணன், வணக்கம். கண்டெய்னர் லாரி தாறுமாறாக ஓடிய நிலையும் துப்பாக்கியால் சுட்டு மடக்கிய போலீசார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? அது இந்த கொள்ளை கும்பல் கேரள மாநிலம் திருச்சூர்ல அடுத்தடுத்து 3 ஏடிஎம்கள்ல இவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள். கொள்ளையடித்து விட்டு அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார்கள். அதிகாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரையிலான 1 மணி நேர இடைவெளியில இவர்கள் ஏடிஎம்மில் கொள்ளை சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. ஏடிஎம் மையத்திற்கு முகமூடி அணிந்து வந்திருந்த இந்த கொள்ளையர்கள் கேஸ் வெல்டிங் கொண்டு அவற்றை உடைத்து அந்த ஏடிஎம் இயந்திரங்களை உடைத்து அவற்றை கொள்ளையடித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அங்கிருந்து தப்பி வந்திருக்கிறார்கள். கேரள மாநில காவல்துறை எல்லைகளில் நிற்கக்கூடிய காவல்துறையினருக்கு, அதாவது இந்த சோதனை சாவடிகள்ல நிற்கக்கூடிய காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து அதையும் மீறி இவர்கள் தப்பி சென்றிருக்கிறார்கள். முதலில் 3 கார்கள்ல அவர்கள் அங்கிருந்து தப்பி சென்று பிறகு ஒரு கண்டெய்னர் லாரியில் தப்பி வந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. தமிழக எல்லைக்கு வரும்பொழுது கேரள மாநில காவல்துறையிடமிருந்து இந்த தகவல் தமிழக காவல்துறைக்கும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தமிழக காவல்துறையினர் குறிப்பாக அந்த நெடுஞ்சாலை வழியாக வரக்கூடிய வாகனங்களை தீவிரமாக சோதனை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் இந்த கும்பல் சரியாக நாமக்கல் மாவட்டத்துல இந்த கும்பல் சரியாக காவல்துறையினுடைய சோதனையில் சிக்கி இருக்கிறது. ஆனால் இவர்கள் சோதனை போலீசார் மறித்ததும் கூட அவர்கள் வாகனத்தை நிறுத்தாமல் போலீசாரை அச்சுறுத்தக்கூடிய வகையில அவர் வாகனத்தை அங்கிருந்து தொடர்ந்து அவர்கள் இயக்கி சென்றிருக்கிறார்கள். அதே போன்று ஒவ்வொரு சோதனை சாவடியிலும் இருக்காமல் சென்றிருக்கிறார்கள். உடனடியாக விசாரணைந்த நாமக்கல் மாவட்ட போலீசார் அடுத்தடுத்த காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்து இந்த கண்டெய்னர் வேகமாக செல்லக்கூடிய இந்த கண்டெய்னர் எண்ணையும் குறிப்பிட்டு அந்த லாரியை மடக்குவதற்கு முயன்றிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் நிற்காமல் செல்லும் பொழுதுதான் குமாரபாளையம் அருகே இந்த கண்டெய்னரை போலீசார் மடக்கி பிடித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கண்டெய்னரில் இருந்த நபர்கள் கடப்பாறையை கொண்டு போலீசாரை தாக்குவதற்கு முயன்றதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து ஒரு பக்கம் அவர்கள் தாக்குதல் நடத்தும் பொழுதே கண்டெய்னரில் ஓட்டி சென்ற அந்த நபர் அந்த வாகனத்தை எடுப்பதற்கு போலீசாரை அவர் மோதிவிட்டு எடுப்பதற்கு முயன்றதாகவும், அப்பொழுது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி அவர்களை நிறுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் காவல்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். துப்பாக்கி சூடு நடத்தியதுல அந்த கண்டெய்னரை ஓட்டி தப்பிச் செல்வதற்கு முயன்ற அந்த ஓட்டுநர் போலீசாருடைய துப்பாக்கி கொண்டு பாய்ந்ததுல அவர் உயிரிழந்திருக்கிறார். மற்றொரு நபர் மீதும் இந்த துப்பாக்கி கொண்டு பாய்ந்திருக்கிறது. மேலும் ஒரு 5 நபர்கள் அதில் தப்பிச் செல்ல முயன்ற நபர்கள் அவர்களும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் இந்த தகவலையும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இவர் வெளிமாநிலத்தில் இருந்து வந்த கொள்ளையர்கள் என்பது முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. தமிழகத்திலும் இது போன்று ஏடிஎம்களை உடைத்து கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளை சம்பவங்கள் இதற்கு முன்பு நடந்திருக்கிறது. வடமாநிலங்களில் இருந்து இயங்கக்கூடிய கும்பல் இதற்கு முன்பு வேலூர், திருவண்ணாமலை, சென்னை உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் இதே பாணியிலான கொள்ளை சம்பவங்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அவர்கள் இந்த மேவாட் என்ற பகுதியில் இருந்து வந்த கொள்ளையர்கள் இதற்கு முன்பு கைது செய்யப்பட்ட கும்பல். இவர்கள் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், எந்த குற்ற பின்னணியை கொண்ட நபர்கள் என்பது குறித்து தொடர்ந்து காவல்துறை தரப்புல விசாரிக்கப்பட்டு வருகிறது. கேரள மாநிலம் திருச்சூர் என்பது அதாவது தமிழக எல்லையில் இருந்து பாலக்காடு, அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய திருச்சூர், இந்த பகுதியில் இந்த கொள்ளை சம்பவத்தை நிகழ்த்திவிட்டு அங்கிருந்து அவர்கள் தேசிய நெடுஞ்சாலை பிடித்து அங்கிருந்து அவர்கள் தப்பி வந்திருக்கிறார்கள். முதலில் 3 வாகனங்களில் கார்களில் வந்தவர்கள் அங்கிருந்து அந்த கார்களினுடைய அடையாளம் தெரிந்து அவர்களை காவல்துறையினர் பிடித்து விடுவார்கள் என்பதனால பிறகு கண்டெய்னர் லாரி ஒன்றை ஏற்கனவே திட்டமிட்டபடி அவர்கள் ஒரு இடத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு அந்த லாரியில் இருந்து அவர்கள் தப்பியிருக்கிறார்கள் என்றும் கூறுகிறார்கள். சம்பவம் நடந்த பகுதியில திருச்சூர்ல காவல்துறையினர் அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி எல்லாம் கைப்பற்றி பார்த்ததுல அனைவருமே முகமூடி அணிந்து இந்த கொள்ளையர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. அவர்கள் தப்பிச் சென்ற வாகன எண்ணையும் கைப்பற்றி உடனடியாக அனைத்து மாவட்ட போலீசாரையும் கேரள மாநிலத்தில் உஷார்படுத்தி அவர்களை தீவிரமாக தேடி வந்த பொழுதுதான் இவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி அந்த காரை ஒதுக்குப்புறமான பகுதியிலே நிறுத்திவிட்டு அங்கிருந்து லாரியில் இவர்கள் தப்பியிருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதுல அதற்கு பிறகுதான் தமிழக எல்லைக்குள்ள புகுந்த பிறகுதான் கேரள மாநில காவல்துறையிடமிருந்து தகவல் தமிழக போலீசாரும் கிடைக்கப்பட்டு அவர்கள் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தமிழக போலீசார் அனைத்து மாவட்ட போலீசாரும் ஆங்காங்கே விசாரணை சோதனையை மேற்கொண்டிருந்த நிலையில் தான் நாமக்கல் குமாரபாளையம் அருகே இந்த கண்டெய்னர்ல கொள்ளையர்கள் தப்பிச் செல்ல முயன்றதும் அப்பொழுது துப்பாக்கி சூடு நடத்தி அவர்களை
பிடிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் காவல்துறை தரப்புல வந்து கூறப்படுகிறது. முதலில் லாரியை மடக்குவதற்கு தான் திட்டமிட்டார்கள் என்றும், ஆனால் அவர்கள் நிற்காமல் போலீசாரை வந்து அச்சுறுத்தக்கூடிய வகையில வாகனத்தை ஓட்டிவிட்டு அவர்கள் தொடர்ந்து சென்றார்கள் எனவும், நெடுஞ்சாலையிலேயே சிறிது தூரம் காவல்துறையினர் வந்து வாகனத்தில் வந்து பின்தொடர்ந்து வந்தும், அதே போன்று மற்றொரு வாகனத்திற்கு தகவல் தெரிவித்து கட்டுப்பாட்டு அறை மூலமாக மற்றொரு ரோந்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து அப்படி போலீசார் எதிர்முனையில் வந்து இந்த லாரியை மடக்கி பிடித்ததாகவும் சொல்கிறார்கள். என்ற பொழுதும் அந்த கும்பல் போலீசாரை வந்து அவர்கள் வைத்திருந்த ஆயுதங்களால் தாக்கிவிட்டு தப்ப முயன்றார்கள் என்றும் கூறுகிறார்கள். கடப்பாறையை கொண்டு தாக்க முயன்றதாகவும் போலீசார் தரப்புல கூறப்படுகிறது. இந்த நாமக்கல் மாவட்ட போலீசார் கூறும்பொழுது, இந்த சம்பவத்துல மடக்கி பிடிக்கும் பொழுது அவர்கள் தாக்குவதற்கு முயன்றதால் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டியிருந்தது எனவும், ஒரு கும்பல் வந்து போலீசாரை கவனத்தை திசை திருப்பி விட்டு லாரியில் தப்பிச் செல்வதற்கு முயன்றதாகவும், அப்பொழுதுதான் லாரியை ஓட்டிச் சென்ற நபரை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும், இதில் அந்த லாரியை ஓட்டிச் சென்ற அந்த நபர் வந்து அந்த ஓட்டுநர் அந்த என்கவுண்டரில் வந்து கொல்லப்பட்டதாகவும் போலீசார் தரப்புல கூறப்படுகிறது. மற்றொருக்கும் துப்பாக்கி குண்டு பாய்ந்திருக்கிறது. அந்த நபரையும் வந்து மருத்துவமனை கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு 5 பேரை கைது செய்திருப்பதாகவும் போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை வந்து நடத்தப்படும் என்றும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தகவல் அறிந்து உடனடியாக கேரள மாநில காவல்துறையும் விரைந்து வந்து கொண்டிருப்பதாகவும், அதாவது நாமக்கல் நோக்கி விரைந்தவர்கள் வந்து கொண்டிருப்பதாகவும் வந்து போலீசார் தரப்புல கூறுகின்றனர். இன்று அதிகாலை 3 மணியிலிருந்து 4 மணி அளவுல இந்த 1 மணி நேர இடைவெளியில் அவர்கள் திட்டமிட்டு அடுத்தடுத்து இந்த ஏடிஎம்களை வந்து கொள்ளையடித்து விட்டு அங்கிருந்து தப்பி வந்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு இது போன்ற ஏடிஎம் எந்திரங்களை உடைத்து கொள்ளையடிக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள் வந்து நடந்திருக்கிறது. என்ற பொழுதும் பெரும்பாலும் அந்த ஏடிஎம் எந்திரங்களை வந்து உடைக்க முடியாத சம்பவங்களும் தான் நிறைய இருந்திருக்கிறது. ஏடிஎம் எந்திரங்களை கொண்டு சென்றாலும் கூட அவர்களால் அதை உடைக்க முடியாமல் தூக்கி வீசிவிட்டு சென்ற சம்பவம் தமிழகத்திலும் இதற்கு முன்பு வந்து நடந்திருக்கிறது. இது வந்து ஒரு ஆண்டுக்கு முன்பு கூட திருவண்ணாமலையில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தது. அந்த கொள்ளையர்களை வந்து காவல்துறையினர் வந்து வெளிமாநிலம் சென்று பிடித்து கைது செய்து கொண்டு வந்தார்கள். தமிழக காவல்துறையினர் கொண்டு வந்தார்கள். எனவே இது போன்ற கொள்ளை கும்பல் தமிழகத்தில் வந்து இது போன்ற கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடும் பொழுது தமிழக காவல்துறையினர் அவர்களை உடனடியாக கண்டறிந்து கைது செய்து விடுகிறார் என்பதனால இந்த கொள்ளையர்கள் பெரும்பாலும் தமிழகத்தினுடைய எல்லையோரம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் சமீபமாக கடந்த 1 ஆண்டுகளுக்கு மேலாக இது போன்ற ஏடிஎம் கொள்ளை சம்பவங்கள் இல்லை. இந்த கும்பல் கேரளா சென்று அங்கே இந்த கொள்ளை சம்பவத்திலே அவர்கள் ஈடுபட்டிருப்பதுதான் தெரிய வருகிறது. என்ற பொழுதும் அவர்கள் தமிழக எல்லை வழியாக தப்பிக்க முயன்ற பொழுதுதான் மீண்டும் தமிழக போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே இதில் அனுபவம் பெற்ற கும்பலா இந்த கொள்ளை கும்பல், குற்ற பின்னணிகளை கொண்ட கொள்ளை கும்பலா, அல்லது புதிதாக இதற்காக திட்டமிட்டு வந்த கும்பலா என்பது குறித்து இதற்கு பிறகு விசாரணையில் தான் தெரிய வரும். அதே வேளையில தமிழகத்துல வேற எதுவும் பாணியில் ஏடிஎம் கொள்ளை போன்று இல்லாமல் வேற எதுவும் குற்றபாணியை வந்து இவர்கள் பின்பற்றி எதுவும் கொள்ளையில் ஈடுபட்டு இருக்கிறார்களா என்பது குறித்தும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ஏற்கனவே தமிழகம் முழுவதும் நிலுவையில் இருக்கக்கூடிய இது போன்ற முந்தைய வழக்குகள், பழைய வழக்குகளில் குற்றவாளிகள் கண்டறியப்படாமல் இருக்கலாம். அந்த வழக்குகளில் வந்து இவர்கள் தேடப்படும் நபர்களா, இவர்கள் மீது தமிழகத்திலும் வழக்குகள் இருக்கிறதா என்பது தொடர்பாக இந்த பட்டியலையும் அந்த கொள்ளையர்களுடைய விவரங்கள் இவற்றை எல்லாம் கைப்பற்றி தொடர்ந்து விசாரித்து வரக்கூடிய நடவடிக்கையில போலீசார் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறித்தும் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும், அதற்கு பிறகு அவர்கள் வந்து எந்த குற்ற குழுவை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்பது குறித்த விவரங்கள் எல்லாமே போலீசார் பின்னர் தெரிவிப்பதாகவும் கூறுகின்றனர். தற்பொழுது போலீசார் நடத்திய இந்த என்கவுண்டர்ல ஒருவர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டதையும் வந்து காவல்துறையினர் வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். மற்றொருவர் வந்து காயம் ஏற்பட்டு துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து அவர் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருப்பதாகவும், கைது செய்யப்பட்டவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்துல அடுத்தடுத்து அந்த நகர்ப்புற பகுதியிலேயே இந்த ஏடிஎம்களை கொள்ளையடிக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கிறது. அதிகாலை 3 to 4 மணிக்கு இந்த சம்பவங்கள் வந்து நடந்ததாக கேரள மாநில காவல்துறை வந்து கூறுகின்றது. 1 மணி நேர இடைவெளியில இவர்கள் வந்து அந்த கேஸ் கட்டிங் மூலமாக அந்த வெல்டிங் இயந்திரம் மூலமாக அவற்றை வந்து முழுவதுமாக அந்த ஏடிஎம் எந்திரங்களை வந்து கொள்ளையடித்து விட்டு அங்கிருந்து வாகனங்களில் தப்பி வந்து பிறகு கண்டெய்னர் லாரியில் தப்பி வரும்பொழுதுதான் தமிழக காவல்துறையிடம் இந்த கும்பல் சிக்கி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணகுமார்.